இன்றைக்குள்ள வீடியோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இன்வெசிபிள் செயின் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்டோன், கியர் லாக், ஜம் ரிங், எஸ் ஹூக், அதுக்கப்புறம் வந்து சின்னதாக 2 ஸ்டோன், அதுக்கப்புறம் கியர் ஒயருங்க நான் வந்து மெஷர் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துருக்கேன். கியர் ஒயருக்குள்ளே அந்த ஸ்டோனை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை வந்து சென்டரில் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணோம். அந்த 2 எட்ஜஸை வந்து கரெக்டாக வந்து சேர்ந்துருக்கிறது மாதிரி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கியர் லாக், அந்த ஸ்டோனுக்கு அப்புறம் ஒவ்வொரு சைடும் கியர் லாக்கை வச்சு அதெல்லாம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்டோன் எந்த பக்கம் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த சின்னதாக இருக்க 2 குட்டி ஸ்டோனை ஒவ்வொரு சைடாக நம்ம வந்து இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் கியர் லாக் போட்டு அதையுமே டைட்டாக ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணணும். இந்த எந்த ஸ்டோன்ஸுமே எந்த இடத்துலையும் மூவ் ஆகாமல் சென்டரில் இருக்கிறது மாதிரி வைக்கிறதுக்கு. ஃபைனல் பார்ட் எப்படின்னா அந்த ஹூக் ரெடி பண்ணுறது. நம்ம ஏற்கனவே ஜம் ரிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஜம் ரிங்கை வந்து ஒன்றுக்கொன்று வந்து கோர்த்து வச்சுருக்கோம். அது வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணலாம். அதை வந்து அந்த எட்ஜில் போட்டுட்டு நம்ம வந்து கியர் லாக்கை உள்ள இன்சர்ட் பண்ணி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், அந்த இடத்துல லாக் ஆகிடும். இப்போ ரிமைனிங் வந்து எக்ஸ்ட்ராவாக பார்ட் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சைடு வந்து ஃபிஷ் ஹூக், அந்த ஃபிஷ் ஹூக்கையும் உள்ளே இன்சர்ட் பண்ணி கியர் லாக்கை உள்ளே போட்டு டைட் பண்ணால் அந்த சைடும் வந்து ஹூக் ரெடி ஆகிடும். இப்போ வந்து நமக்கு மாலை வந்து பர்ஃபெக்டாகவே ரெடி ஆகிடுச்சு.